இன்னைக்கு தாழ்வான நிலையில இருக்கலாம், இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை இப்படி இருக்க போறது இல்ல. இந்த நிமிஷத்துல தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சகோதரரே, சத்தமா வாசிங்க. சகோதரரே, நாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? கவனிக்கிறீங்களா? ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஈசாக்கு யாரு? அந்த லீட பிடிங்க. ஈசாக்கு ஆபிரகாமனுடைய மகன். ஆபிரகாமு ஈசாக்கு தகப்பன் பிள்ளை. ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். யாரு? நம்ப. அப்ப ஈசாக்கு யாரு? ஆபிரகாமனுடைய மகன், சந்ததி. அதான் அங்க சொல்றாரு 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தர், ஆபிரகாமுக்கு உண்டாயிருக்கிற அதே ஆசீர்வாதங்கள் நமக்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் மூலமாக உண்டாயிருக்கிறது. ஏசனமா பேசுறாங்களா? பேசட்டும். அவங்க பேசினாதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மற்றவங்க நம்மளை கேவலமா நினைச்சாதான் தேவன் நம்மளுடைய பெயரை பெருமைப்படுத்தும்படியாய் செய்வார். ஆமென். யாரெல்லாம் உன்னை ஏராளமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் உன்னை கேவலமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் உன்னை தாழ்த்தி பேசினார்களோ, அவங்க மத்தியிலே தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் பாருங்க. அந்த 7 ஆசீர்வாதங்கள் பெரிய ஜாதி ஆக்கவே என்னாரு. அடுத்து பார்க்க போறோம். மகனை கொடுத்தாரா, பிள்ளைய கொடுத்தாரா, என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரு ஆபிரகாம், சத்துருக்களை எப்படி மேற்கொண்டாரு, எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ஆமென். இவ்வுலகத்தின் பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு, இக்காலத்தின் பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு, அந்த மகிமைக்கு முன்பதாக உன் பாடெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக உன் பாடு, உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள், உன் நிந்தனைகள், உன் அவமானங்கள், உன் வியாதிகள், நோய்கள் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இறங்க போகிறது. ஆமென். கர்த்தருடைய மகிமையை நீங்க என்ன பண்ண போறீங்க? காண போகிறீங்க. கர்த்தருடைய மகிமையை உங்கள் மேல கர்த்தர் இறக்க போகிறாரு. இன்னைக்கு தாழ்வான நிலையில இருக்கலாம், இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை இப்படி இருக்க போறது இல்ல. இந்த நிமிஷத்துல தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென். நாளைக்கு மாற்ற வல்லவரா இருக்கிறார். இப்பொழுதே கவனிங்க. இப்பொழுதே மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்க இந்த ஆராதனை முடிச்சிட்டு போற வேலையிலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏன்னா ஆபிரகாமுடைய 7 விதமான ஆசீர்வாதங்கள், உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நாமெல்லாம் அவர் சந்ததியா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக நமக்கு